Theological education is a renewal of our churches. இறையியல் என்பது நம்முடைய திருச்சபையின் புதிதாக்கப்படுகிற ஒரு நிகழ்வு. Theological education is a renewal of our mission and ministries. இறையியல் கல்வி என்பது நம்முடைய ஊழியத்தின் அருட்பணிகளை மாற்றி அமைக்கிற கடவுளுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு செயல் திட்டம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து என்னால் வரை அன்புவை ஆதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து. போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து என்னால் வரை அன்புவை ஆதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் செய்வளவான வினை பொறு தருளும் மேலான. தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறு தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயசை உயிர் தந்த. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயசை உயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து. துதி மிகம் தேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகம் தேரம் தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து என்னால் வரை அன்புவை ஆதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து.
நாம் அறிந்திருக்கிறோம். தியாலஜி என்கிற ஒரு வார்த்தை 2 கிரேக்க வார்த்தையினால் இணைந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பார்க்கும்போது தியோ என்று சொல்லும்போது காட், இறைவன், கடவுள். லாஜி, அது மாத்திரமல்ல, லோகோஸ் என்பது வார்த்தை. அந்த லோகோஸ் என்கிற அந்த தியோ லோகோஸ் என்கிற ஒரு வார்த்தையோடு இணைந்தது வார்த்தை பார்க்கும்போது டு ஸ்டடி லாஜி, அதுதான் தியாலஜி, இறையியல் என்கிற ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை காணப்படுகிறது. கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறதான ஒரு பயிற்சி பட்டறையாக அந்த இறையியல் நமக்கு இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த நாளிலும் கூட அந்த இறையினுடைய அந்த அர்த்தத்தை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக, அந்த இறையியலை புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக, அந்த இறையியலினுடைய அடிப்படை பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தையின் கடவுளாக இருக்கிறார். அவர் வார்த்தையாக இந்த உலகத்தில் அவர் காணப்பட்டு தன்னை இந்த உலகத்திற்கு கடவுளாக அறிமுகப்படுத்தின ஒரு கடவுளாக காணப்படுகிறார். அதன் வழியாக தான் நாம் இந்த நாளில் கூட இந்த இறையியலை குறித்ததான இந்த சிறப்பான ஞாயிறை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாம் அறிந்திருக்கிறோம் இறையியல் என்றால் இந்த ஆயர் படிப்பிற்கு முன்பாக அவர்கள் 4 வருடம் அந்த இறையியல் பட்ட படிப்பை முடித்துவிட்டு அவர்கள் ஆயர்களாக, போதகர்களாக வருவது நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் அது ஒரு முக்கிய அங்கமாக காணப்படுகிறது. அதனை நாம் புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக, அதன் வழியில் அதனை நாம் அனுசரிக்கிற பிள்ளைகளாக இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக நாம் பார்க்கும்போது தியாலஜிக்கல் எஜுகேஷன் என்பது ரினிவல் ஆஃப் சர்ச்சஸ், திருச்சபையின் ஒரு மாற்றுருவாக்கம். அது மாத்திரமல்ல, ரினிவல் ஆஃப் மிஷன்ஸ், அருட்பணியின் ஒரு மாற்றுருவாக்கம். கமிட்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் யூனிட்டி, கிறிஸ்துவ திருச்சபையினுடைய ஒரு அர்ப்பணிப்பு, ஒற்றுமையை பறைசாற்றுகிறதாக இந்த இறையியல் காணப்படுகிறது. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த இறையியல் கல்வி இல்லை என்றால் நாம் இந்த திருச்சபையின் முழுவதுமான அந்த பங்களிப்பை இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். லேக் இன் ஹோலிஸ்டிக் நேச்சர் ஆஃப் மிஷன், லேக் இன் ஹோலிஸ்டிக் நேச்சர் ஆஃப் மினிஸ்ட்ரியை நாம் இழந்து விடுகிற பிள்ளைகளாக, திருச்சபையின் முழுவதுமான அந்த ஊழியத்தை நாம் இழந்து விடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த இறையியல் இல்லை என்றால் இந்த திருச்சபையின் தலைமைத்துவத்தையும் நாம் இழந்து விடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்துவ விசுவாச வளர்ச்சியை இழந்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். இதற்கு அடிப்படையாக நமக்கு இந்த இறையியல் தியாலஜி என்கிற அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான அம்சத்தை, அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான காரியத்தை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக நாம் பார்க்கும்போது இந்த இறையியல் தியாலஜி என்று சொல்லும்போது திருச்சபை வரலாறு, திருச்சபையினுடைய வரலாற்றை அறிந்து கொள்ளுகிற மக்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, சிஸ்டமேட்டிக் தியாலஜி, இந்த இறையினுடைய நுணுக்கங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்டாலஜி என்கிற கிறிஸ்துவத்தின் வாழ்வை அறிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கான்டெக்சுவல் தியாலஜி, இந்த சூழ்நிலையினுடைய இறையியலை புரிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இந்த இறையியல் என்பது ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு திருச்சபையினுடைய உறுப்பினர்களும், ஒவ்வொரு கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவையான, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த நாளில் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 வேத பாடங்களை உங்களோடு கூட, அந்த 2 வேத பாடங்களை நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த சிறப்பான தலைப்பினோடே நாம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது காரியத்தை பார்க்கும்போது, இறையியல் கல்வி என்பது விசுவாசத்தை தெரிந்து கொள்ளுதல். தியாலஜிக்கல் எஜுகேஷன், நோயிங் ஃபெய்த். இந்த விசுவாசத்தை தெரிந்து கொள்வதற்கான அடையாளமாக இந்த இறையியல் கல்வி காணப்படுகிறது. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நற்செய்தி பாடத்தை நாம் பார்க்கும்போது யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடிய அந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது அதில் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னென்று பார்க்கும்போது, கிரேக்கர்கள் இயேசுசாமியை பார்க்க வருகிறார்கள் என்கிற ஒரு வசனம் அந்த 20வது வசனத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக அந்த கிரேக்கர்கள் ஏன் ஆண்டவரை பார்க்க வருகிறார்கள்? அந்த பண்டிகையில் அந்த வசனத்தை இப்படியாக சொல்லுகிறது, பண்டிகையில் ஆராதனை செய்ய
வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். குறிப்பாக அந்த எருசலேம் ஆலயத்திற்கு கிரேக்கர்கள் என்பர் யூதர்கள். அவர்கள் கன்வெர்டட் ஜூஸ், அவர்கள் யூத மார்க்கத்திற்காக மாறினவர்கள். அவர்கள் அந்த பண்டிகைக்கு, குறிப்பாக அது பாஸ்ஓவர் என்கிற அந்த பஸ்கா பண்டிகைக்கு அவர்கள் அந்த எருசலேமுக்கு வருகிற மக்களாக, கிரேக்கர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் இயேசு சாமியை காண வேண்டும், இயேசு சாமியை எப்படியாவது காண வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு அவர்கள் வருகிறார்கள். ஏனென்றால் நாம் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் யூதர்கள் அல்லாத மக்கள், குறிப்பாக யூதர்களுடைய வீட்டில் அடிமைகளாக வேலை செய்கிறவர்கள், அவர்கள் தங்களை அடிமைத்தனத்திலிருந்து அந்த விருத்த சேதனத்திற்குள்ளாக, சர்க்கம்செஷன் என்கிற அந்த விருத்த சேதனத்துக்குள்ளாக உட்பட்டு அவர்கள் யூதர்களாக அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு வருவதற்கான ஒரு அங்கீகாரத்தை, ஒரு அனுமதியை பெறுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த கிரேக்கர்களை பார்க்கும்போது புறஜாதியார்களாக இருந்த மக்கள் கிரேக்கர்களாக, யூதர்களாக மாறி எருசலேம் ஆலயத்திற்கு வருகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்கள் இயேசுவினுடைய அற்புதத்தை காண அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். தொடர்ந்து நாம் முன்பாக அந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது இயேசு சாமி மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின உடனே பரிசேயர்கள் இயேசு சாமியை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த இடத்தில் பார்க்கும்போது அந்த கிரேக்கர்கள் அந்த இடத்தில் பிலிப்பு என்கிற ஒரு சீடரை கேட்கிறார்கள். அந்த பிலிப்பு என்கிறவர் பிலிப்பு பட்டணத்தை சேர்ந்த ஒரு கிரேக்க பெயர் அது. அந்த பிலிப்பு என்பவர் தொடர்ந்து அந்திரேயாவிடத்தில் சொல்கிறார், இயேசுவை காண வேண்டும் என்று அந்த கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் பார்க்கும்போது ஆண்ட்ரூ என்கிறவர், ஆண்ட்ரூஸ் என்கிற கிரேக்க பெயர் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் ஒரு கிரேக்கராக இருக்கிறார். காரணம், பெத்சாய்தா, தெக்கோபோலியா என்கிற இடத்தில் அவர்கள் வாழ்ந்தவர்கள். ஏறக்குறைய அதனை சுற்றி 10 நகரங்களில் கிரேக்க மக்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய அற்புதத்தை காணும்படியாக அந்த மக்கள் வருகிறார்கள். ஆனால் அந்த மக்கள் மனம் மாறிய கன்வெர்டட் ஜூஸ், மனம் மாறிய யூதர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறிந்து கொண்ட ஒரு காரியம், இயேசுசாமி எல்லா மக்களுக்கும் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் அந்த வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது யோவான் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கும்போது, அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். எல்லா மக்களும் சென்றார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஒரு கடவுள், ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற ஒரு கடவுள், அவருக்கு நாம் எதிர்கொண்டு செல்வோம் என்கிற ஒரு நோக்கத்தோடு அனைவரும் ஆண்டவருக்கு முன்பாக சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறதின் மூலமாக அவர்களுடைய விசுவாசத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு மக்களாக அந்த இடத்தில் காணப்பட்டார்கள். எல்லா மக்களும், யூத மக்கள் மாத்திரமல்ல, யூத மதத்திற்கு புதிதாக சேர்ந்த புறஜாதியான மக்களும் கூட ஆண்டவருடைய அந்த விசுவாசத்தை காண்கிற ஒரு மக்களாக காணப்பட்டார்கள். இதன் அடிப்படையில் தான் கடவுள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்று பார்க்கும்போது, நான் மகிமைப்படும் வேலை வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். டைம் ஹஸ் கம், என்னுடைய வேலை வந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் முன்பாக பார்க்கும்போது யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த கானா ஊரில் கல்யாணத்தில் பார்க்கும்போது இயேசுசாமி மரியாளிடம் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அதே போல யோவான் 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த எருசலேமில் ஆண்டவரை அடிக்க வருகிறவர்கள் அவர்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அதே போல யோவான் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கும்போது தேவாலயத்திலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்கிறார். ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும்போது என் வேலை வந்தது, என்னுடைய மகிமைப்படும் வேலை வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். காரணம், அந்த மக்களும் அவர்களை பார்க்க வேண்டும். அவருடைய விசுவாசத்தை அந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுசாமி விரும்புகிறார். காரணம், ஆண்டவருடைய அந்த வாழ்வு என்பது எல்லா மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்த ஒரு வாழ்வு. எல்லா மக்களும் தன்னை விசுவாசிக்க வேண்டும், தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சிறப்பான வாழ்வு. எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாழ்வாக கடவுளுடைய வாழ்வு காணப்பட்டது. அதுதான் இந்த நாளிலும் கூட இந்த இறையியல் என்பது நம்முடைய கண்களை ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்ப்பதற்கான, திறப்பதற்கான ஒரு கருவியாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள்,
ஆண்டவருடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாமே இந்த இறையியலை சார்ந்த ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. நம்முடைய கண்களுக்கு அது தெளிவற்றதாக இருக்கும்போது அந்த இறையியல் நோக்கத்தோடு நாம் பார்க்கும்போது அது நம்முடைய கண்களுக்கு தெளிவதாக இருக்கிறது. இயேசு விசுவாசத்தை துவக்குகிறவராக முடிக்கிறவராக இயேசு சாமி காணப்படுகிறார். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த விசுவாசத்தை தெளிவுபடுத்துகிற ஒரு இறையியலை கடவுள் இந்த இடத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அதன் வழியாக பார்க்கும்போது ஆண்டவருடைய அந்த கிறிஸ்டாலஜி, த பர்சன் அண்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு சாமியினுடைய வேலை, இயேசு சாமியினுடைய செயல் திட்டம், இது எல்லாமே அவருடைய இறையியலினுடைய திட்டத்தில் அமைந்து காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த இறையியல் கல்வி என்பது ஏதோ ஒரு வேதாகமத்தை நாம் படிக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, அந்த வேதாகமத்தை நாம் உள்ளார்ந்த அனுபவத்தோடு, உள்ளார்ந்த அந்த இறையியல் பலத்தோடு நாம் படிக்கிற பிள்ளைகளாக நாம் அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து நாம் இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது, இறையியல் கல்வி என்பது விசுவாசத்தை செய்வது, வளர்ப்பது. Theological education, doing faith and growing faith. ஆண்டவருடைய விசுவாசத்தை செய்வதும் விசுவாசத்தில் வளர்வதுதான் இந்த இறையியல் கல்வியாக இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கும்போது இந்த நாளில் நமக்கு பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் பார்க்கும்போது அதில் மோசேயினுடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம். மோசேயை அந்த முட்செடியிலிருந்து கடவுள் அவனோடு கூட பேசுகிறார். அவரை இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த அவரை அழைக்கிற ஒரு கடவுளை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பேசுகிற கடவுளாக, தன்னுடைய ஊழியக்காரனிடத்தில் பேசுகிற ஒரு கடவுளாக, தன்னுடைய ஊழியக்காரன் அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு நிலைமையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குற ஒரு கடவுளாக நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். இதில் பார்க்கும்போது அந்த விசுவாசத்தை வளர்க்கிற ஒரு நிலைமையை, அந்த விசுவாசத்தில் செய்கிற ஒரு நிலைமையை, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு நிலைமையை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். மோசே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவராக காணப்படுகிறார். ஆண்டவர் அவருடைய வாழ்வை சாதாரணமான ஒரு வாழ்வாக மோசேயினுடைய வாழ்வை ஆண்டவர் வைக்கவில்லை. மோசேயினுடைய வாழ்வை ஒரு தலைவனாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்கு முன்பாக மோசேயை அரண்மனையில் ஆண்டவர் பக்குவப்படுத்துகிற, ஒரு தயார்படுத்துகிற ஒரு கடவுளாக காணப்படுகிறார். அதுதான் இந்த இறையியலினுடைய, கடவுளுடைய அந்த இறையியலினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அந்த இறையியல் என்கிற அந்த தியாலஜிக்கல் கான்செப்ட் என்று சொல்லுகிற அந்த நிலைமையில் பார்க்கும்போது மோசேயினுடைய வாழ்வு ஒரு தலைவனாக, ஒரு சாதாரணமான நிலைமையிலிருந்து அவன் தலைவனாக வரவில்லை. அரண்மனையில் சகல விதமான காரியங்களை கற்ற ஒரு மனிதனாக, அரண்மனையில் எல்லா விதமான அந்த வாழ்வை அனுபவித்த ஒரு மனிதனாக, அரண்மனையில் ஒரு அதிகாரம் படைத்த அந்த ஒரு இடத்திலிருந்து கடவுள் அவனை பிரித்தெடுக்கிறார். கடவுள் பிரித்தெடுக்கிற அந்த அனுபவம், கடவுள் தயார்படுத்தி அவனை உபயோகிக்கிற ஒரு அனுபவம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு அனுபவம் அல்ல. கடவுளுடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறதற்கான ஒரு செயல் திட்டத்திற்கான அடையாளமாக மோசே அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படியாக பார்க்கும்போது இந்த மோசே அவர்கள் முதல் தீர்க்கதரிசியாக இருக்கிற ஒரு கிரேக்க தத்துவஞானி சொல்லும்போது மோசே அவர்கள் முதல் தீர்க்கதரிசியாக அவர் காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ் லா கிவர், கடவுளுடைய அந்த கட்டளைகள், அந்த வார்த்தை கற்பனைகளை கொடுக்கிற ஒரு தலைவனாக அவர் காணப்படுகிறார். He was a first religious teacher. அவர் அந்த கடவுளுடைய வார்த்தைகளை கற்பிக்கிற ஒரு ஆசானாக மோசே அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர் ஒரு இறையியல் வல்லுநராக அவர் காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, மோசே அவர்கள் ஒரு தலைமைத்துவத்தின் ஒரு அடையாளமாக, ஒரு தலைமைத்துவத்திற்கு ஒரு பொறுப்பாளராக, தலைமைத்துவத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக மோசே அவர்கள் காணப்படுகிறார்கள். இதில் பார்க்கும்போது இறையியல் மாத்திரமல்ல, இறையியலிலிருந்து தலைமைத்துவத்திற்கான ஒரு தகுதிப்படுத்திக் கொள்கிற ஒரு சூழ்நிலையை கடவுள் மோசேக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த இறையியல் என்பது ஏதோ இறையியல் கல்லூரியில் படித்துவிட்டு இந்த ஆயர் என்கிற அந்த பொறுப்பு, இல்லைன்றால் போதகர், மற்ற ஒரு காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்வு மாத்திரமல்ல, அது மக்களோடு பயணிக்கிற ஒரு வாழ்வு. மக்கள், அந்த இஸ்ரவேல் மக்கள்
நிறைய நேரங்களில் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள், மோசேக்கு எதிராக கலகத்தை செய்தார்கள். ஆனால் மோசேனுடைய அந்த ஒரு கடவுளுடைய அந்த தயாரிப்பு, அரண்மனையில் அவனுடைய வாழ்வின் தயாரிப்பு, கடவுளுடைய அந்த அழைப்பு, அவனுடைய எல்லா விதமான அவனுடைய வாழ்வின் முற்றிலுமாக கடவுள் அந்த மக்களை ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்கள் அந்த கானானினுடைய தேசத்தில் அவர்கள் குடிபெயர வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர்களை கடவுள் அழைத்து கொண்டு செல்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, குறிப்பாக கடந்த நாட்களில் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிற அருமை தந்தை ஸ்டென் அந்தோனிசாமி ஃபாதர் அவர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஆதிவாசி பழங்குடியின மக்களோடு அவர் இணைந்து பயணித்தார். தன்னுடைய வாழ்வை ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் அந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார். அவருடைய இறையியல் ஏதோ ஒரு அறையில் மாத்திரமல்ல, தன்னுடைய பணியில் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு பணி. காரணம், அதற்கு உதாரணம் மோசேயை நாம் பார்க்கிறோம், அவருடைய தலைமைத்துவத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் ஒரு பொல்லாப்பான வழிகளில் அவர்கள் சென்றிருக்கும் போது கூட மோசேயை அவர்கள் எத்தனையோ விதங்களில் மோசேக்கு எதிராக அவர்கள் திரும்பின நேரங்களில் கூட மோசே அவர்கள் தங்களை அந்த அழைப்பிற்கு, கடவுளுடைய அழைப்பை நினைவில் வைத்து கொண்டு அந்த மக்களை வழிநடத்துகிற ஒரு தலைவராக காணப்பட்டார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த இறையியல் என்பது நாம் நல்ல தலைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு ஆயுதமாக நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த திருச்சபைக்கு இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல தலைவர்களை நாம் உருவாக்குகிற ஒரு இறையியலாளர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், இந்த தலைமைத்துவத்திற்கு பஞ்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். கிரைசிஸ் ஆஃப் லீடர்ஷிப். இந்த தலைமைத்துவம் இல்லாமல் நம்முடைய திருச்சபைகள் அழிவின் விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சரியான முறையில் தலைமைத்துவத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சரியான முறையில் அந்த தலைமைத்துவத்திற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். சரியான முறையில் அந்த தலைமைத்துவத்தை நாம் பயன்படுத்துகிற திருச்சபைகளாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய ஒரு அழைப்பாக இருக்கிறது. அதுதான் இந்த இறையியல் ஞாயிறினுடைய ஒரு அறைகூவலாக, ஒரு சவாலாக நமக்கு முன்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த சிறப்பான நாளிலும் கூட இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய எல்லா தாளந்துகள், இந்த குறிப்பாக இந்த இறையியல் என்று சொல்லும்போது நாம் சாதாரணமாக சென்று விடுகிறோம். நாம் திருச்சபையாக, தனி நபராக, குடும்பமாக நாம் இந்த இறையியலை நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த இறையியல் நாம் யோசிக்க வேண்டும். எப்படியாக இந்த இறையியல் கல்லூரியில் மாணவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள், பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள் எப்படியாக தங்களுடைய ஊழிய பணித்தளங்களில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள், தங்களை இணைத்து கொண்டிருக்கிற மாணவர்கள், ஊழியர்கள் எப்படியாக அந்த தங்களுடைய தலைமைத்துவத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிற ஒரு விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அழைப்பு, அதுதான் நம்முடைய ஒரு செயல் திட்டமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் நல்ல முறையில் இறையியல் மாணவர்களை, இறையியலை சார்ந்த மக்களை நாம் உருவாக்கும் போது நம்முடைய திருச்சபை வளர்ச்சியின் பாதையில் செல்கிற ஒரு திருச்சபையாக இருக்கிறது. காரணம், இந்த இடத்தில் கிரேக்கர்கள் ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்க்கிற ஒரு மக்களாக அவர்கள் கடந்து வந்தார்கள். எத்தனையோ மக்கள் கடவுளுடைய வார்த்தையை அறியாமல் நம்முடைய இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் நம்முடைய வாழ்வை பார்த்து, நம்முடைய திருச்சபையினுடைய அந்த ஒரு ஒழுக்கத்தை பார்த்து அவர்களும் அந்த விசுவாசத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும். இந்த விசுவாசம் என்பது ஒரு சாதாரண ஒரு அடிப்படை மாத்திரமல்ல, அது திருச்சபையின் ஒரு அங்கமாக இருக்கிறது, திருச்சபையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது இறையியலை மையப்படுத்தி நாம் செய்யும்போது, இறையியலை மையப்படுத்தி நாம் வாழும்போது, இறையியலை மையப்படுத்தி மற்றவர்களுக்கு ஆண்டவருக்கு சாட்சி பகிரும்போது உண்மையாகவே இந்த இறையியலுடைய தாக்கம் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் ஆட்கொள்ளும் என்றால் அது மிகையாகாது. அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த இறையியலை கற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னும் அவர்கள் இந்த இறையியலுடைய அந்த ஒரு முயற்சி, இன்னும் பல காரியங்கள், பல ரிசர்ச், பல விதமான இந்த இறையியலை சார்ந்த பல விஷயங்களை நாம் அறியாமல் இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் அதை அறிந்து கொள்ளுகிற ஒரு திருச்சபையாக, அறிந்து கொள்கிற ஒரு விசுவாசிகளாக நாம் அழைக்கப்படுகிறோம். அதன் அடிப்படையில் நாம் வாழும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த விசுவாசத்தை
தெரிந்து கொள்கிறவர்களாக, செய்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் அது மிகையாகாது. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, இறையியல் என்பது ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான நற்கொடை ஆண்டவரே. அதன் வழியாக நாங்கள் இந்த திருச்சபையை நாங்கள் வளர்த்தெடுக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய விசுவாசத்தை நாங்கள் அதிகரிக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய விசுவாசத்தின் வாய்க்கால்களாக நாங்கள் வாழ நீர் அழைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சோத்திருக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக இந்த இறையியல் ஞாயிறை அனுசரித்து கொண்டிருக்கிற நீர் எங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த இறையியல் கல்லூரியில் கல்வியில் தங்களை இணைத்து கொண்டு படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் சொப்புகிறோம். ஆண்டவரே, இது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருட்கொடையாக எண்ணி நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக ஆண்டவரே, இதன் வழியாக நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தையும் எங்களுடைய நம்பிக்கையும் உண்மையில் நாங்கள் அதிகப்படுத்தி தொடர்ந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளர நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்குள்ளும் பராமரிப்புகளும் எங்களை மூடி மறைத்துகளும் எடுத்தும் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்தலும் சமாதானமும் நம்மோடும் நம்முடைய திருச்சபையோடும் கடவுளுடைய வார்த்தைகளோடும் இன்னும் என்று சதா கடந்து வழிநடத்துவதாக.